இப்படி கேள்விப்பட்டு தன்னையே தைரியப்படுத்திக் கொண்ட ஒரு மனிதன் அவன் வயலுக்கு போகும்போது ராத்திரில போகவே மாட்டான். பயந்து பகல்ல மட்டும் தான் போய் வயல்ல வேலை செய்வோம். சரி, ஃபாதர்லாம் அப்படி சொல்லிட்டாரு, இனிமே நம்ம ராத்திரில போகலாம் அப்படின்ட்டு 12 மணிக்கு போவான். ஆனா அதுக்கு முன்னாடி ராத்திரில போனா கூட அந்த கலரை பக்கம் பார்க்காம திரும்பி வேற பக்கமா பார்த்துட்டு போவான். ஆனா ஒரு நாள் இந்த சாமியாருக்குலாம் சொன்ன பிறகு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவன் அந்த கலரை தோட்டத்தை பார்த்துட்டே போனான். அப்ப அந்த கலரை தோட்டத்துல ஒருவர் ஒரு கல்லறை மேல உட்கார்ந்து பீடி பிடிச்சிட்டு இருந்தான். உடனே அவன் கேட்டானா, பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டானா, நம்ம ராத்திரில போறதுக்கு பயப்படுறோம், இந்த ராத்திரில ஒருத்தர் வந்து இங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கானே அப்படின்ட்டு கிட்ட போய் அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட போய் உட்காந்து, எப்பா இப்பதாம எனக்கு தைரியமே வந்துச்சு, ஃபாதர் இந்த கல்லறை பத்திலாம் சொன்னாரு, புனிதத்துவ வாழ்வை பத்திலாம் சொன்னாரு, நிறைவாழ்வை பத்திலாம் சொன்னாரு, இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, முன்னாடி அந்த கல்லறை பார்த்தாலே பயம், ஆனா நீ தைரியமா இந்த ராத்திரில தனியா வந்து உட்காந்து சிகரெட் பிடிக்கிறிய, உனக்கு பயம்லாம் இல்லையா, உனக்கு பார்த்துக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவன் சொன்னான். உடனே அந்த சிகரெட் பிடிச்சிருந்தவன் சொன்னானா, நீ வேற இந்த மே மாசம் சித்திரை வெயில் உள்ள தூங்க முடியலையா, வேர்க்க தாங்க முடியல, அதனால மேல உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இயேசுதான் பாடவில்லை, நிறைய வேலைகள்ல இது வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறது. ஆக நீங்க செத்து போனா என்ன பண்ணீங்க, சனிக்கிழமை செத்து போனா ஒரு கோழி போடுறீங்க, சனி போனம் தனி போகாது அப்படின்னு ஒரு பழமொழியை வச்சுக்கிட்டு சனிக்கிழமை செத்து போனா ஒரு கோழி போட்டு அந்த கோழி போட்டா சரியாயிடுமா, அதுக்கப்புறம் ஊர்ல சாவே வராதா, யாருமே சாவ மாட்டானா, இல்ல சாவாம நின்று போயிடுதா சாவே இல்லாம, அதுக்கப்புறம் தான் சாவணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கிறது, சாவு தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது, இன்று அவன் நாளைக்கு நான் என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டேதான் போகிறது. அதே போல நிறைய பேர் ஒரு குடிக்கார பழக்கம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, புதைக்கும் போது குவார்டர் போடுறது, குவார்டர் போட்டு அதில் புதைக்குது. சிலது அவருக்கு சுருட்டுனா ரொம்ப உயிருங்க, சுருட்டு இல்லாம இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சுருட்டு கட்டு 2-3 உள்ள போறோம். இப்படி சுருட்டு கட்டு போட்டா என்ன பண்ணுவாரு, டைம் பாஸுக்கு மேல வந்து சுட்டு தான் குடிப்பாரு அப்புறம் இல்லையா, அதான் நடக்கிறது நிறைய வேலைகளிலே. இப்படிதான் தவறுதலான எண்ணங்களை கருத்துக்களை எல்லாம் நாம் கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் எப்பொழுதும் எனவே இறப்பு என்பது ஒரு அழிவல்ல, நிலைவாழ்வின் தொடக்கம் என்பது